Sostiram, good morning. On the PowerPoint, okay, all right, thank you. இன்று திருத்துவ ஞாயிறு. பாஸ்டர் என்னை பற்றி புகழ்ந்து நிறையா பேசிட்டார், அது போதிய அளவு. இன்றைக்கி பேப்டிசம் இருக்குது, அதனால் எவ்வளோ சுருக்கமாக இன்றைக்கி சொல்ல வேண்டிய செய்தியை சொல்ல முடியுமோ அதை சொல்லி முடிச்சுருவோம். முதலாவதாக இன்று திருத்துவ ஞாயிறு, ட்ரினிட்டி சண்டே. இது ரொம்ப விசேஷமான நாள். இட்ஸ் a very special day for us because it's in a very special point in time. முதலாவதாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 டிசம்பர் 31 வரைக்கும் நீங்கள் கோடு கிழிச்சிங்கன்னா இன்றைக்கி இதான் நடு கோடு. கரெக்ட்? 15 ஜூன், மிடில் ஆஃப் த மந்த், மிடில் ஆஃப் த இயர் அண்ட் மிடில் ஆஃப் த மந்த். ஆமாம் தானே? விசேஷம் இல்லை? விசேஷம்தான். ஆரம்பத்தில் ஆராதனைக்கு முன்பாக போதகர் சங்கீதம் 146 எடுத்து ஆத்மாவே என் ஆத்மாவே கர்த்தரே சோஸ்திரின்ற வசனத்தை படித்தார். நம்ம வழக்கமாக சொல்லுவோம் ஆத்மாவே கர்த்தரே சோஸ்திரின்னு. அவர் வேதத்திலிருந்து எடுத்து படித்தார். அதுவும் பைபிளில் நடுவில் பொழந்திங்கன்னா அந்த வசனம் தான் கிடைக்கும். இப்போ தற்காலத்தில் சில வசனங்கள் பொதுவாக இல்லை அப்படின்னு அகற்றிடுவாங்க, எடுத்துட்டாங்க. இருப்பினும் நீங்கள் பைபிளை நடுவில் பொழந்தீங்கன்னா இந்த வசனம் தான் கிடைக்கும். ஆத்மாவே என் ஆத்மாவே கர்த்தரே சோஸ்திரி. சங்கீதம் 146 முதலாம் வசனம் 2ஆம் வசனம் தான் கிடைக்கும். விசேஷம் தானே அதுவும்? இஸ் இட் நாட் எ ஸ்பெஷல் திங் that for some reason your pastor came before you and he quoted Psalm 146? Wonderful, isn't it? So today is also a very special day for a baby who is going to be baptized. I think it's very special for the parents too. So for me it is very, very special because I have 2 daughters and they were born on the same day today, 15th of June. So God's blessing. So it's a very happy day for me. Unfortunately they are not here today. One has to conduct, has caught up with her shift. She has to work through today and the other is traveling. She went to Teise. மூத்த பொண்ணு ஓகே கேன் மூத்த பொண்ணு கிளாங் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. 2வது பொண்ணு செமினரியில் 3ஆவது வருஷமாக படிக்கிறாங்க. செமினரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாங்க? இருக்காங்க. ஸோ ஷீ நோஸ் மை டாட்டர், ரைட்? யா, அவங்க 3ஆவது வருஷம். ஸோ ஷீஸ் ட்ராவலிங் அண்ட் கம்மிங் பேக் டுடே. அடுத்த வாரம் கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்களே, ரைட், வெரி குட். ஸோ அவங்க இன்றைக்கு அதனால் ஒரு மிகவும் விசேஷமான நாள். பாஸ்டர் என்ன சொன்னார்னா, நம்ம சபை ஆங்கிலமும் தமிழும் கலந்து பேசணும், ஏன்னா 2 லாங்குவேஜ் குரூப் இருக்கிறாங்க அப்படின்னு. நான் முயற்சி செய்கிறேன். பெரும்பாலும் இது நடக்கும். ஆனால் உங்களுக்கு ஏதாச்சும் நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னு சொன்னால் கையை எடுத்து 3 தடவை இப்படி செய்யணும். ஓகேயா? தென் நான் புரிஞ்சுக்குவேன். 3 தடவை செய்யணும், 1 தடவை இல்லை, 3 தடவை. ஓகே. இந்த 3ன்றது கிறிஸ்தவ மார்க்கத்தில் ரொம்ப விசேஷம். ஏன்னா திருத்துவ ஞாயிறு 3, பிதா குமாரன் பரிசுத்தாவி, திருத்துவ ஞாயிறு. திருத்துவ ஞாயிறு அன்றைக்கு நம்ம நம்மளோட கொள்கையை பற்றி கொஞ்சம் பேசுவோம். சபையில் திருத்துவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இருக்கும். அதாவது முக்கியமாக அதை சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன்னு, முக்கியமாக இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னோம்னா அதோட பின்னாடி இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றி முழுமையாக பேச முடியாது. இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னோம்னா பிதாவும் அதில் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியும் அதில் இருக்கிறாரு. அப்போ பரிசுத்த ஆவியும் பிதாவும் இல்லாமல் கிறிஸ்துவை பற்றி பேச முடியாது. We cannot talk about Jesus Christ
without at the same time meaning God the Father and God the Holy Spirit. We cannot separate the three. அதுதான் அதோட கருத்து. அதே போல பரிசுத்தாவி, அதே போல பிதாவன்றது. ஓகேயா? ஆல்ரைட். இந்த மூன்றுன்றது வந்து ஒரு தமிழ் பேசுகிறவங்களுக்கு, தமிழ் மொழி பேக்ரவுண்ட் உள்ளவங்களுக்கு அதுவும் ஒரு விசேஷமான நம்பர். நம்ம வந்து வழக்கமாக இந்த மூன்றுன்ற சொல்ல வந்து நிறைய பாய்க்கிறோம். எப்படி பாய்க்கிறோம்னா, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டைக்ரேஷன். முயற்சின்ற சொல்ல நீங்கள் எப்போதும் பாய்க்கிறீங்க தானே? எவ்ரிடே பாய்க்கிறோம். முயற்சினா என்னது? என்னம்மா? ட்ரை, அட்டெம்ப்ட். ஆனால் தமிழில் அதுக்கு வந்து ஒரு விசேஷ பொருள் இருக்குது. முயற்சின்ற சொல்ல வந்து பிரிச்சோம்னா 3 இயல்புன்னு மாறும். இயல்ன்ற சொல்லுக்கு பொருள் என்னது? ஒன்று வந்து நேச்சர், இயல்பாக இருக்குது. அவர் பேசுறது பாருங்க, இயல்பாக பேசுகிறாரு. குழந்தைகள் எப்படி பேசுவாங்க? இயல்பாக பேசுவாங்க. அவங்களோட இயற்கைப்படி அவங்க பேசுகிறாங்க, மழலையாக பேசுகிறாங்க, இயல்பு. இரண்டாவது என்னது? இயல்னா என்ஜின், இயந்திரம். அந்த சொல்லு பாருங்க, இயந்திரம். முயற்சி, இயங்குதல்னா என்னது? சபை இயங்கி கொண்டிருக்கு. இட்ஸ் என்ஜின், ஓடிக்கிட்டு இருக்கு, நடந்து கொண்டு இருக்கிறது, இயங்குதல். அப்போ இயங்குதல்னு சொல்லலாமே, ஏன் 3 தடவை இயங்கணும்னு சொல்லணும் முயற்சிக்கு? அப்போ முயற்சின்ற சொல்லு வந்து 3 தடவை நீங்கள் வந்து இயங்கணும். ஒரு தடவை செஞ்ச பிறகு, ஒரு காரியத்தில் இறங்கின பிறகு அது கை கூடலை அப்படின்னா நீ இன்னொரு தடவை அதை செஞ்சு பார்க்கணும். அதே மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்க்கணும். கை கூடலையா, 3வது தடவை செஞ்சு பார்த்தோம் நம்ம பார்க்கணும். அதுவும் கை கூடலையா, அதற்கு பிறகுதான் நான் முயன்றேன், நான் முயற்சி செய்தேன் அப்படின்னு சொல்லணும். அந்த 3 தடவை நம்ம அதை இயங்கி பார்க்கலன்னா முயற்சி கிடையாது அது. அப்போ முயற்சின்றது you must attempt anything 3 times. Whatever you do, you must do it one time. If it fails, you try again in a different way. If it fails, you try again a different way. And then even then if it fails, then only you can say I tried, I attempted, நான் முயற்சி செய்தேன் என்று சொல்லுவோம். இப்போ இந்த 3 கிறிஸ்தவத்தில் இருக்குது, இந்த 3 தமிழ்லேயும் இருக்குது. இப்போ இந்த 3 என்ற சொல்லு வந்து நீங்கள் மனசில் வந்து வச்சிங்க, பேக் ஆஃப் யுவர் மைண்ட். We'll come back to it in a little later towards the sermon. இப்போ என்னோட sermon புத்தகத்தை திறக்கிறேனே. சபையில் வந்து நம்ம ஆண்டவரை பற்றி பேசும்பொழுது ஆண்டவருக்கு வந்து ஒரு பெயர் வேணும். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஆண்டவருடைய பெயர் இருக்குதா? எல்லாரும் சொல்லுவாங்க இருக்குதுன்னு சொல்லுவாங்க. If you ask most people, most scholars or most pastors, what is God's name? They'll try to give you a name. But I want to let you know today, there is no name, God's name is not mentioned in the Bible, Old Testament. Okay? So, அந்த யெகோவான்ற வார்த்தைக்கு வந்து உச்சரிப்பு கிடையாது. காரணம் அது ஒரு மூச்சு. அந்த பெயரை வந்து எழுதவும் கூடாது. ஆனால் எழுதிட்ட பிறகு அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை பார்த்து மூச்சு விடுவாங்க, பெருமூச்சு விடுவாங்க. அப்படின்னு பெருமூச்சு விட்டு வணங்கி கர்த்தரே அப்படின்னு சொல்லுவாங்க. மை காட், மை லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடோனாய், மை லார்ட். நம்ம இயேசு கிறிஸ்தரை கர்த்தரேன்னு சொல்கிறோம்ல, அதே பொருள் தான். அடோனாய், மை லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அவர் பேர் இல்லை, அது மூச்சு விடுவதற்கு ஒரு குறியீடு, டயக்ரிட்டிக். அப்போ பொதுமக்கள் மத்தியில் எப்படி தான் ஆண்டவர்கிட்ட பேசுறது? ஆனால் மொழின்னு சொல்லும் பொழுது ஒரு பேர் இருக்கணுமே. எவ்வளோ காலம்தான் அவரை பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர்னு சொல்லுவோம் நம்ம பாஸ்டரை. ஏன்னா மற்ற பாஸ்டர் வந்தால் இவருக்கு ஒரு பேர் வச்சே ஆகணுமே. அப்படின்னும் போது யூதர்கள் வந்து ஆதிகால இஸ்ரவேல் மக்கள் குறிப்பாக அந்த especially during the post exilic time, அதாவது
எருசலேம் அந்த வீழும் காலத்தில் நிறைய பேர் எழுத ஆரம்பித்தாங்க. அப்போ அவர்களுக்கு வந்து எழுதும் பொழுது பெயரிட்டு தானே எழுதணுமே அப்படின்னும் போது, ஆண்டவருக்கு பெயர் வைக்கணுமே அப்படின்னும் பொழுது பல சொற்கள் உருவானது. எல் ராஃபா, எல் ஈரே அப்படின்னு ஒரு 12 சொற்கள் இருக்கு. ஆனால் அது வந்து ஆண்டவருடைய பெயர் இல்லை. அது வந்து அவரை குறித்து சொல்லும் ஒரு எச்சம், அட்ஜெக்டிவ். சுகப்படுத்துகிறவர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அவரை பற்றி சொல்லும் ஒரு காரியம். நீங்கள் சில குடும்பங்களில் போனீங்கன்னா, பிள்ளைகள் குறும்பு பண்ணுறாங்கன்னா குறும்புன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? பழந்தின்னி அப்படின்வாங்க. பழந்தின்னா குழந்தை சாப்பிட்றது பழம், அது பழந்தின்னின்னு சொல்லலாமே. அது அவங்க கொச்சை வார்த்தை சொல்லக்கூடாதுன்றதுக்காக சொல்லுவாங்க. அதே போல் ஆண்டவருக்கு நம்ம பெயரிடக்கூடாது. அப்போ வந்து ஆண்டவரை வந்து அவர் செய்யும் காரியங்களை குறித்து சொல்லலாம். சுகப்படுத்துகிறவர், கனப்படுத்துகிறவர், என்னை காப்பாற்றுபவர், என் மீட்பர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் அந்த 12. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் ஆதியில் ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. யாராச்சும் வந்து என் மீட்பரே, என்னை சுகப்படுத்தினவரே, எல்ராஃபா அப்படின்னு சொல்லிட்டா அங்கே உள்ள பரிசேயர்கள் என்ன சொல்லுவாங்க? அடடா, உன் கொச்சை வார்த்தையில் ஏன் நீ உன் வாயில் அதை ஏன்டா சொல்கிற அப்படின்னு நீ சொல்லக்கூடாது அப்படின்னு தட்டுவாங்க. ஏன்னா நீ வந்து பரிசுத்தவான் அல்ல, நீ நீதிமான் அல்ல, சொல்லக்கூடாது, சொல்லாத அப்படின்னு அவனை தட்டுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க. அப்போ அந்த வார்த்தையை வந்து பரிசுத்தவான்கள் தான் சொல்லணும், பரிசேயர்கள் மட்டும்தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு வழக்கு இருந்தது. அதனால தான் பண்டேகோஸ்து ஞாயிறு அன்னைக்கு என்ன பேசுனாங்க? ஆண்டவரை எல்லாரும் துதித்தார்கள். ஆண்டவரை எல்லாம் துதித்தார்கள். எப்படி துதித்தார்கள்? தம்முடைய சொந்த மொழியிலே துதித்தார்கள். அப்போ சொந்த மொழியிலே துதிக்கும் பொழுது அங்குள்ள பரிசேயர்களும் இஸ்ரவேல் மக்கள் என்ன சொன்னாங்க? என்னடா அங்கே அவன் மொழியில் நம்ம ஆண்டவரை துதிக்கிறான் பேர் சொல்லி அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆமா தானே? அப்போ வந்து அவங்க இப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து ஆண்டவர் பேரை யாரும் சொல்லக்கூடாது. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்தார்? அவன் ஏதாச்சும் சொல்லிட்டு போட்டோம், இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பால் ஆண்டவருடைய நம்ம அழைக்கும் பொழுது நமக்கு ஒரு பேர் வேணும் இல்லையா? அப்பா என்று அழைப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதுதான் நம்முடைய லார்ட்ஸ் பிரேயர். In the olden days, you are not supposed to talk about God's name. You are not supposed to say God's name. Even if an ordinary person were to say God's name, the Israelites will scold you. Say, you are a sinner. How can you talk about God's name? Even though if you say God my Savior, God my protector, no, you are a sinner, you cannot. They will try to dig it out of your mouth. They will punish you. Only the righteous can call upon God's name. So, because they hold it very high, so high, how do you call upon God? Because God is a noun. How can you talk about a language without a noun? எவ்வளோ காலம்தான் கணவனை வந்து புருஷன் மனைவி வந்து ஏங்கன்னு கூப்பிட முடியும்? என்னைக்காச்சும் சொன்னால் பேர் சொல்லி தானே ஆகணும். ஸோ if you can't talk about God like that, Jesus revolutionized the whole thing. He told us, he taught us to call upon God not by all these names. He said, call upon him as our Father. Father is an English word, you know. The Greek word is Abba. The Tamil word is Appa. So many languages in the world, especially in Asia, the word for father is Appa. So today is Father's Day. We should celebrate fatherhood. We should celebrate fathers, let's say, fathers. Why did Jesus teach us to call upon our God as Father?
எதற்காக நம்முடைய கர்த்தரான இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நோக்கி அப்பா என்று அழைக்க கற்றுக் கொடுத்தார்? எதற்காக கற்றுக் கொடுத்தார்? அதுதான் கேள்வி. ஸ்லைட் ஓடிருச்சு. ஃபாதர்ஹுட். ஓகே, ஸ்டாப். ஓகே, மோரல் கம்பஸ். இந்த சொல்ல மனசில் வச்சுங்க, மோரல் கம்பஸ். நான் 16 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார்ம் 5 செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ எங்கள் வீட்டில் எனக்கு தோட்டம் போடுறது ரொம்ப, ஐ லைக் டு டூ கார்டனிங். பிளான்ஸ்க்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. எது நட்டாலும் அது முளைக்கும். அப்போ ஒரு 4 மணிக்கு எங்கள் வீட்டில் கேணி இருந்தது. புந்தோங்கில் உள்ளவங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் ஈப்போல இருந்து வந்திருக்கீங்க? ஓ, ஓகே, ஒரு கை. ஓகே. மோஸ்ட் ஹவுசஸ் வேர் ஐ grew up, they used to have a well, கேணி. அந்த கேணியில் தண்ணி இறைக்கணும். இறைச்சி செடிக்கு ஊற்றலாம், வீடு கழுவலாம், துணி துவைக்கலாம், குளிக்கலாம் இருக்குது. ஸோ நான் 4 மணிக்கு போய் தண்ணி எடுத்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு, அன்றைக்கி டாய்லெட்டை அந்த அல்லூரை கழுவ மறந்துட்டேன். வெரி லேசி, டயர்ட். ஸோ நான் கழுவலை. ஸோ எங்கள் அப்பா கோவம் வந்துருச்சு. அன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை செய்யலை. ஏன்னா அவரோட ஆஃபீஸ், அவர் உட்காந்து வேலை செய்கிற இடம் அந்த கடைசியில் தண்ணி வடிகிற, வெளியில் தண்ணி வடிகிற இடம். கழுவலைன்னா அங்கே சில துருநாற்றம் வரும் அப்படின்ற அவரோட ஆதங்கம். இருந்தாலும் கழுவலை அப்படின்றது அவருக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. அப்போ என்னை கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா, முத்துன்னு பேர், முழு பேர் கலைமுத்து, நீ ஆள் வளர்ந்துருக்கிற அளவுக்கு அறிவு வளரல அப்படின்னு சொன்னார். இட்ஸ் மை டியூட்டி. ஐ லைக் டு டூ கார்டனிங். when I do gardening, I have to also clean the drain. Once a week I will clean the drain. That's my duty in the house. So after watering all the plants, I forgot to clean the drain. Not to say forgot, I was tired. So I thought I will clean it. Because every day I'm watering, so it's another day, it doesn't matter. But my father was upset by it, and he told me, you are only grown up, but here you didn't grow up. Tada otta. இப்போ சொன்னோம்னா சிரிப்பு வருது. ஆனால் அந்த நேரத்தில் என் மனசு ரொம்ப புண்படுத்துனுச்சு. நாட் தட் மை ஃபாதர் இஸ் a very lovable man, you know. He is not. எங்கள் அப்பா ஒரு அன்புக்கு பாத்திரர் அல்ல. அவரை தூரத்திலிருந்து பார்க்கலாம், அவரோட ஸ்டைலை பார்த்து நம்ம அட்மையர் பண்ணலாம், அவரோட பேச்சை கேட்டு நம்ம பூரிச்சு போகலாம். வாத்தியார், ஸ்கூல் வாத்தியார், தமிழ் நல்லா பேசுவார். அவர்கிட்ட நெருங்க முடியாது. தூரத்துலேருந்து அவர்கிட்ட அன்பு காட்டலாம். அதனால் அவர் அந்த காலகட்டத்தில் இருந்தா என்ன இல்லைன்னா என்னன்ற எண்ணம்லாம் இருந்துச்சு. ஏன்னா அவர் அடிச்சிடுவார். அவருக்கு எதோ ஒன்று பிடிக்கலன்னு கை நீட்டிடுவார். அதுக்கு பயந்துக்கிட்டே வாழ்வோம். பாருங்க, 16 வயசு நான் ஒன்றும் பயந்து வாழ்கிறேன் அவரோட வீட்டில். அது சொன்னது என் மனசில் ரொம்ப புண்பட்டுருச்சு. அவரை அடிச்சிருக்கிறாரு, என்னென்னமோலாம் செஞ்சிருக்கு, என்னென்னமோலாம் நடந்திருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த வார்த்தை என் மனசை புண்படுத்துனுச்சு. எங்கேருந்து அந்த 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 நோவுதல் வருது, எங்கேருந்து அந்த வலி வருது அப்படின்னு அந்த டைமில் நான் அதை கேட்கலை. ஆனால் இப்போ ஒரு 50 வருஷம் இப்போ 50 ஏறக்குறைய ஒரு 50 வருஷம் வருகின்றது தாண்டின பிறகு இப்போ எனக்கும் எங்கள் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறேன். அவர் வயது அந்த டைமில் அவரோட வயது கூடிருச்சு. இப்போ தான் எனக்கு புரியுது. அது புரியுது. ஏன் அது என் மனசை புண்பன். I could have ignored him completely. I need not feel any pain. I need not bother about it. But I felt pain nonetheless. You know why? I never realized it until I have my own children to raise. Till today, என் மூத்தவருக்கு 30 வயசு ஆயிடுச்சு, சின்னவளுக்கு 25, இந்த வருஷம் 26 வயசு ஆகுது.
அவங்கள வந்து தண்டிக்கும் போதும் தேங்க்ஸ்யா கண்டிக்கும் போதும் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் நினைக்கலாம் பெண் பிள்ளைகள் அப்பாவோட கொஞ்சம் நெருங்கி இருக்கிறதுனால அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இல்லை. இட்ஸ் கோஸ் பியாண்ட் தட். They want me to appreciate them. They want to know that daddy is proud of them. Not just love, It's just not about, does daddy love me? Yeah, I know my father loves me. But the way he shows them is not love, It's cruelty. I didn't show that to my children. I was very loving. But that was not their issue. My elder daughter likes to fight with me a lot. She is very strong-headed. But at the end of the day, whatever decision she makes, she wants to know that I approve of it. That is the moral compass. That is God-given. எந்த பெற்றோராச்சும் சரி, எந்த குடும்பத்திலேயாச்சும் சரி, பிள்ளைகள் வந்து தம்முடைய தாயாக இருந்தாலும், தாய் ஒரு பக்கம் இருக்கட்டும், தகப்பனானவர் வீட்டில் இருந்தாருன்னா அவரோட அனுமதி, அவருடைய அங்கீகாரம், அவருடைய ஏற்றுமை குழந்தைகளுக்கு இல்லைன்னா அந்த குழந்தைகள் வந்து வேதனைப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளார ஒரு திசை காட்டி இருக்கின்றது. திசை காட்டினா கம்பஸ். தட் இஸ் த மோரல் கம்பஸ். சிறு குழந்தைகானவர்கள் எப்பொழுதுமே ஒரு 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 காரியம், ஒரு சிச்சுவேஷன், ஒரு நிகழ்வு நடக்குது, அங்கே வந்து அவங்க முடிவு எடுக்கணும். அந்த முடிவு எடுக்கும்போது பாஸ்டர் நம்ம செமினரியில் சொல்லி கொடுத்த மாதிரி ஒன்டாலஜிக்கல் ஆர்கியூமெண்ட் படி என்ன நடக்கும், இல்லை இது சென்ட் தாமஸ் அக்வினாஸ் டெலியோலாஜிக்கல் ஆர்கியூமெண்ட் படி இது எப்படி முடிவு எடுக்கலாம், இமானுவேல் காண்ட் எப்படி இதை செய்வார், தமிழ் படித்தவங்க வள்ளுவருக்கு இது என்ன வசனம் எழுதி வச்சிருக்கிறாரு, வேதத்தில் என்ன எழுதியிருக்கு, இதெல்லாமா கேட்பாங்க. ஒரு 10 வயசு பிள்ளையோ ஒரு 12 வயசு பிள்ளையோ தத்துவமாக பேசுவாங்க. அவங்களோட ஒரே ஒரு கேள்வி, இந்த காரியத்தை செஞ்சால் அம்மா என்ன மனசு புண்படுமா, அப்பா மனசு புண்படுமான்னு தான் யோசிப்பாங்க. அதுதான் மோரல் காம்பஸ். ஆண்டவரே கொடுத்த மோரல் காம்பஸ். அப்போ எதற்காக ஆண்டவர் ஆனர் யோர் மதர் யோர் பேரண்ட்ஸ்னு சொல்லணும், இல்லாததை செய்யணும் சொல்லலாம். ஆமாம் தானே? இப்போ ரோட்டில் போகிறோம், யூட்டர்ன் பண்ணலாம், ஆனால் யூட்டர்ன் பண்ணாதன்னு ஒரு சைன் போர்டு போட்டிருக்காங்க. அங்கே சுவர் இருக்குது, யூட்டர்ன் பண்ணுறதுக்கு இடம்னா என்னத்துக்கு சைன் போர்டு போடுவானே? புரியுதா உங்களுக்கு? Why did God say honor your parents? Is it something we don't do? Therefore we ought to do. Like a road sign, if they say you can, if there is a left turn is available, but you should not turn left, there will be a signboard which says no left turn. Okay? But if it's impossible to turn left, why put a signboard? That's my question. So why did God say honor your parents? Includes parents, father. We'll come to that. Why? When he has already put the moral compass in every one of us. பிள்ளையா பிறந்த குழந்தைகள் அத்தனை பேரிடம் ஆண்டவரானவர் நமக்கு ஒரு ஒரு திசை காட்டி நம்ம மனசில் வந்து அவரே பதிச்சிருக்கிறாரு. பதிச்ச பிறகு அவர் என்ன சொல்கிறார்? ஆனர் யோர் பேரண்ட்ஸ் அப்படின்னு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆனர் யோர் பேரண்ட்ஸ் மீன்ஸ் 2 things. அன்றைக்கி செமினார் வந்தவங்கள்ட்ட இதை விளக்கமாக சொன்னேன், இன்றைக்கி அதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். ஒன்று வந்து நம்பலாம் பிள்ளைகளான நாம் எல்லாரும் பிள்ளைகள், நம்முடைய
நோக்கி நாம் செய்யும் எந்த ஒரு காரியமும் அவர்களுடைய மனசை புண்படுதா இல்லையான்றதை நம்ம யோசிக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, அதோட அப்வர்ஸ் மறுபக்கம், நம்ம பெற்றோர்களான நாம், those who are பெற்றோர்ஸ், those who are parents, have to ask the question, how are we honorable for our children? குழந்தைகள் நம்மை மதிக்கும் வண்ணமாக நம்ம நடந்துக்கிறோமா இல்லையான்றது தான் அந்த வசனத்தின் மறுபக்கம். Honor your parents. It is not one way, it is 2 ways. Are we honoring our parents, and are we living an honorable life for our children that they could honor us? If we understand this, இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பிள்ளைங்க வழி தவறி போயிடுவாங்கன்ற நீங்கள் பயப்படவே வேணாம். இது நம்முடைய வேதம் கற்றுக் கொடுக்கும் ஒரு உண்மை. நான் 16 வயசு அந்த கதை சொன்னேன்ல, ஏன் எங்கள் அப்பா என் மேலே ஒரு சின்ன கடுப்புனா, நான் அப்பப்போ சர்ச்சுக்கு ஓடிடுவேன். அவருக்கு பிடிக்காது. அவர் கிறிஸ்துக்குள்ளார இல்லாதவர், இந்துன்ல அவர் ஆன்டி கிறிஸ்டியன். Those who know my father, they will know. He's நிறைய தத்துவமாக பேசுவார், ஆனால் அவர் கிறிஸ்துவ கொள்கைன்னா அவங்களுக்கு ஜேம் ஆகிடும். நான் வந்து சர்ச்சுக்கு ஓடிடுவேன். அப்போ எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் எல்லாரும் மெத்தடிஸ்ட். இன்னும் இந்த சாம்சன் வெல்லாபாய் தெரியுமா உங்களுக்கு? அந்த ரன்னர், த ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் இன் மலேசியா ஒரு டைமில். உங்களுக்கு யாருக்குன்னு தெரியுமா? ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்களுக்கு வெல்லாபாய் ஃபேமிலி. அவங்க எங்கள் வீட்டு எதிர்த்து குடும்பம் தான், மெத்தடிஸ்ட் சபையில் உள்ளவங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் மெத்தடிஸ்ட் சபை, அவங்க வீட்டு பக்கத்தில் எல்லாம் மெத்தடிஸ்ட் மெம்பர்ஸ். நான் லார்ட்ஸ் ப்ரேயர், பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே என்ற ஜெபத்தை அவங்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். அப்போ நான் கிறிஸ்துக்குள்ளார இல்லை, ஆனால் அவங்க வீட்டுக்கு போகும்போது தான் அவங்க படிப்பாங்க, இந்த மனனமாக சொல்லுவாங்க. எனக்கும் ஒரு ஆசை, என்ன தான் சொல்கிறாங்கன்னு அதை கற்றுக்கிட்டேன். அதுக்கு பிறகு தான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன். அப்போ எங்கள் அப்பாவுக்கு அது பிடிக்காது. அப்போ அந்த டைமில் சர்ச்சில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு, ஒரு 40 பேர் இருந்தாங்க வாலிபர்கள். பிரேஸ் த லார்ட். இன்றைக்கி அத்தனை பேரும் ஆண்டவருடைய ஊழியத்தில் ஏதோ ஒரு வகையில் வந்து செயல்பட்டுகிறாங்க. ஐதர் தே ஆர் ஆக்டிவ் மெம்பர்ஸ் ஆஃப் த சர்ச் ஆர் தே ஆர் ஆல் பாஸ்டர்ஸ். நினைக்கிறேன் என்னோடய குரூப்பில் ஒரு 40 பாஸ்டர்ஸ் வந்தாங்க அந்த பெரிய குரூப்பில், இன்க்ளூடிங் மெத்தடிஸ்ட் சர்ச் அண்ட் த ஆங்கிலிக்கன் சர்ச். 40-50 பாஸ்டர்ஸ் அந்த குரூப்லேருந்து வந்தாங்க. போன வாரம், லாஸ்ட் வீக், I was in Ipoh to attend a memorial service of one of these guys' mother. அவங்க அம்மா தவறிட்டாங்க. அவங்களுக்கு ஞாபகத்தை என்ன சொல்லுவாங்க, ஞாபகத்தை மெமோரியல் சர்வீஸ் என்னையா சொல்லுவோம், ஞாபகத்தை ஆராதனையா, ஜபக்கூட்டம், ஞாபகத்தை ஜபக்கூட்டம் சர்ச்சில் வச்சாங்க. நான் போயிருந்தேன். ஸோ ஐ மெட் all those friends, pastors who have retired, pastors who have youths who are now still in Ipoh, எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சோடனே விருந்து வச்சாங்க. ஸோ அந்த விருந்தில் உட்காந்துட்டு நான் ஒரு மூலையில் ஒரு ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு நான் கவனித்தேன். அவனுக்கு ரொம்ப நாள் ஆச்சு என்னை பார்த்து. ஏன்னா முன்ன வந்து யங்காக இருப்பேன், அழகாக இருப்பேன், எலும்பாக இருப்பேன். இப்போ வந்து யங்காக இல்லை, எலும்பாக இல்லை, முடியும் நரைச்சிருச்சு. அவங்களுக்கு தெரியல ரொம்ப பேருக்கு. ஸோ கேட்டுக்கிட்டு வந்து நீயான்னு வந்து எல்லோரும் கை கொடுத்துட்டு சந்தோஷமாக கட்டி பிடிச்சி சிரித்து பேசிக்கிட்டு இருந்தோம். தென் ஐ செட் டவுன் அண்ட் ஐ ஸ்பெண்ட் அ நைட் தேர். அண்ட் ஸோ ஐ லுக்ட் அரவுண்ட். மோஸ்ட் ஆஃப் தேம் were married, they are fathers. Most of them, they are all fathers. But what I saw was not a happy father. Almost all of them who came for the service, they are not happy father, but they are old. நானே வயசு முடி நரைச்சி, அவங்க என்னோட வயசு கூடவங்களாம் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் வந்து 2 பேர் வந்து
டைவர்ஸ் ஆகிட்டாங்க. பொறுக்க முடியாமல் பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரியும் இவங்களோட பேக்ரவுண்ட் ஒன்று ஒன்றும் தெரியும். இவங்க எப்படி பேர் போட்டுச்சேன்னு எனக்கு தெரியல, ஆனால் விட்டுட்டு போயிட்டாங்க. பாஸ்டராக இருக்கிறவங்க வந்து டைவர்ஸ் பண்ணலை, ஆனால் அவங்க பொட்டி ஷர்ட்லாம் கட்டிக்கிட்டு மகன் வீட்டுக்கு போகிறேன் மக வீட்டுக்கு போகிறேன்னு அவங்க இன்னொரு ஊரில் போய் பிள்ளைங்களோட வந்து பேர பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு புருஷனை வந்து நீங்கள் வீட்டோடு இருங்கன்னு விட்டுட்டான். இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் டிவோர்ஸ், இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் செப்பரேஷன், வெரி காமன் இன் த இந்தியன் ஃபேமிலிஸ். ஓகே, நம்ம இந்து குடும்பத்தில் வந்து இந்துன்றதை விட இந்தியர்கள் குடும்பங்களில் வாகரத்துன்றது வந்து அதை ஏற்றுக்கொள்வது ரொம்ப குறைவு. இப்போ கொஞ்சம் ஏற்றுக்கொள்கிறாங்க, ஆனால் அது ஸ்டில் அதை வந்து ஏற்றுக்கொள்வது ரொம்ப குறை. அப்போ என்ன செய்வாங்கன்னா, பெண்கள் பொறுக்க முடியல அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து வாகரத்து பண்ண மாட்டாங்க. பொட்சேட்டை கட்டிக்கிட்டு மகன் வீட்டுக்கு மக வீட்டுக்கு நான் பேரப்பிள்ளையை பார்த்துக்கணுன்னு ஒரு சாக்கு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. வீட்டில் வந்து கணவர் வந்து சீக்காலியாக இருப்பார், ஆனால் அவரோட போக்கு பிடிக்க முடியல. அதனால் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க. இது ஒரு விதமான ஒரு வாகரத்து நம்ம இந்தியர்கள் சமுதாயத்தில் நிறைய உண்டு. நீங்கள் பார்க்கலாம். நான் உங்களை யாரையும் குறையா சொல்லலை, ஐ எம் ஷூர் தேர் இஸ் இன் எவ்ரி கம்யூனிட்டி. ஆனால் இது நடைமுறையில் இருக்குது. அந்த மாதிரி 2 பேர். ஒரு சிலர் வந்து பிள்ளைகள் வந்து இருக்கிறாங்க, ஆனால் வெகு தூரத்தில் இருக்கிறாங்க. தூக்கி வளர்த்த பிள்ளை, அப்பா அம்மாவுக்கு சண்டை இல்லை, ஆனால் வெளிநாட்டில் குடியேறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் சில இடங்களில் வந்து கேட்டேன், அப்போ எது ஒன்றுன்னா எப்படிப்பா வருவாங்களா போவாங்களா அப்படின்னு கேட்டால், எதோ ஒன்றுன்னா அவங்க வரணும் 2 நாள் ஆகும். அப்படின்னா நீ செத்து போயிட்டா 3ஆம் நாள் தான் அவனுக்கு அடக்கம் நடக்கும் இல்லையா? நாங்கள் அப்படி பேசிக்கிறோம், பிகாஸ் வி ஆர் ஆல் ஈக்குவல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆமாப்பா, தே நோ. குடும்பங்கள் வந்து நிலையாக இல்லை. ஃபேமிலிஸ் at the old age very unhappy time. ஒரு சிலர் வந்து ஒரு பாஸ்டரு, அவருக்கு ஒரு மகன் இருக்குது, ஒரு மகள் இருக்குது. எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். ஓ, பேசியே 3-4 வருஷம் ஆச்சுப்பா அப்படின்றாரு. இந்த மாதிரியான ஒரு முடிவு கட்டத்துக்கு அவங்களோட வாழ்க்கை, அதாவது 60 வயசு 70 வயசுக்கு பிறகு முடிவு கட்டம் தானே, நம்ம தானியா? அதுக்கு அங்கிட்டு இன்னும் வாழ போகிறதுக்கு என்ன இருக்குது? பேர பிள்ளைங்க இருந்தால் அவங்கள கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு பணியில் இருந்தோம்னா ஏதாச்சும் ப்ராஜெக்ட் செஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கலாம். இது 2மே இல்லைன்னு சொன்னோம்னா என்னத்துக்கு? சில நேரங்களில் வந்து தம் பிள்ளைகளை வந்து இது ஒரு புது நியூ ஃபினோமெனா. Children who get married with no intention of having children, கல்யாணத்துக்கு முன்னாலேயே அவங்களுக்குள்ளார பேசி ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க, பிள்ளைகள் வேண்டாம் அப்படின்ட்டுன்னு. இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கார். அவர் குடும்பத்தில் வந்து அவருக்கு 4 பிள்ளைங்க. 4 பிள்ளைங்கள்லையும் ஒரு குடும்பத்தில் வந்து பிள்ளையே இல்லை, ஆனால் வசதியாக இருக்கிறாங்க. இன்னொரு குடும்பத்தில் வந்து குழந்தைகள் கட்டி கொடுத்தாங்க, பிள்ளைகள் இல்லை அவங்களுக்கு. இன்னொரு குடும்பத்தில் 2 பெண் பிள்ளைகள் இருக்குது. கடைசி வந்து பையன் இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். அப்போ நான் சொன்னேன், தலைவா, அப்போ உனக்கு நீ போயிட்டீன்னா உன்னோட கிளை நறுக்கப்படும் தானே? You understand what I'm saying? Why do they do that? Why do children get married with the clear intention of not having children? What kind of trauma they would have experienced as a child that they don't want children? If your childhood has been a happy childhood, you would like to relive the childhood from the other side. You would like to know what is it to be a father. You would like your children to share the same happiness you had as a child. Why do they do that? Something has gone wrong somewhere. Something has gone wrong somewhere. அதனால தான் பாஸ்டர் கேட்டார், டைட்டில் கேட்டார். நான் என்ன சொன்னேன்? த அகனி ஆஃப் ஃபாதர்ஹுட்டா? நோவுதல் அதுதான் ஃபாதர்ஹுட், நோவுதல். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி, அடுத்த இஷ்யூக்கு வரோம். என்னப்பா?
ஓகே, ஒன்று நான் நினைக்கிறேன், நான் யாரையும் குறையா சொல்லலை, ஒரே ஒரு உட்கார்ந்து என் கூட பேசின ஒரு நண்பரோட கதையை மட்டும் நான் சொல்கிறேன்னு. அவருக்கு கிறிஸ்தவர்னா பிடிக்காது. அவரும் ஒரு ஆன்டி கிறிஸ்டியன். என்ன பண்ணுறது, நட்புன்ற நிலைமையில் மாட்டிக்கிட்டார். விட்டுட்டும் போக முடியல. ஆனால் அப்பப்போ பார்க்கும்போதெல்லாம் என்னை தாக்குவார். எனக்கு அது முக்கியம். ஏன்னா அவரோட தாக்குதலில் அவரோட ஆதங்கம் எங்கேருந்து வருதுன்னு நான் தெரிஞ்சேன். அவரோட நோக்கம், அவரோட சிந்தனை எங்கேருந்து வருது. ஏன்னா அவர் நல்லவர். ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு பிடிக்காது, அவ்வளோதான். அப்போ அவர் என்கிட்ட மறைமுகமாக என்னை தாக்குறாரு. நான் எங்கள் அப்பாவுக்கு நான் நல்ல பிள்ளையாக இருந்தேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அப்பா பேச்சை மீறிட்டு தான் நான் பாஸ்டர் ஆகிறேன், எங்கள் அப்பா பேச்சை மீறிட்டு தான் கிறிஸ்தவ வழிக்கு வந்துட்டேன் அப்படின்றத அவர் தாக்குறாரு. அதனால் எங்கள் அப்பாவுக்கு நான் நல்ல பிள்ளை அப்படின்னாரு. எங்கள் அப்பா சொன்னதுக்கெல்லாம் நான் நான் பள்ளிக்கூடத்தில் நான் தான் டாப் ஸ்டூடெண்ட். அவர் என்னோடய மார்க்ஸ் எல்லாம் பார்த்து பூரிச்சு போனார், எல்லாம் சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி அவரை பார்க்கும் பொழுது அவர் 77 வயசு, நிறையா அம்புட்டு சம்பாரித்து வச்சுருக்கிறாரு, உலகம் பூரா வீடு வாங்கி வச்சிருக்கிறாரு, சொத்து சுகம் எல்லாம் இருக்கு. ஒரு புள்ளக்குட்டி கிடையாது. அவர் மனைவியும் வசதியாக இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் வசதி இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு வயசாயிடுச்சு, 77 வயசாயிடுச்சு. 2 பேருக்கும் 77 வயசு தான். ஒரு புள்ளக்குட்டி இல்லை. என்னத்துக்கு அவ்வளோ சம்பாதிக்கணும், வாங்கி போடணும்னு என்ன அவசியம் கிடக்குது? யார் அதை அள்ளிட்டு போகிறா? நம்ம அள்ளிட்டு போகிறதில்ல, இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகணுமே. சரி, நீ உங்கள் அப்பாவுக்கு நல்ல பிள்ளையா இருந்த, உங்கள் அப்பாவுக்கு நீ என்னத்தை கொடுத்தப்ப? வாட் ஹேவ் யூ டன் ஃபார் த happiness or the satisfaction of life for your father whom you love so much, whom you want to prove you are right, when you have done so well in your life? You're a millionaire now, multi-millionaire, but you have not given him one grandchild also. ஸோ அவர் வளரும்போது அவருக்கு ஒரு தம்பி இருந்தார். இவர் உயரமாக அழகாக இருப்பார், பார்க்குறதுக்கு சிவப்பாக இருப்பார். ஸோ அதெல்லாம் அவருக்கு பெருமை. அவர் தம்பி அவரோட கட்டையாக இருப்பார், கொஞ்சம் கருத்தவராக இருப்பார், கொஞ்சம் காரசாரமாக பேசுவார். ஏன்னா போட்டி அண்ணன் தம்பிகளுக்குள்ளார. அவரு கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைங்க இருக்கு. இவர் வசதியாக இன்னொரு நாட்டுக்கு போயிட்டார். அப்பா அம்மாவை பார்த்துக்கணுன்னு அவர் இருந்தார். அப்பா அம்மாவுக்கும் ஒத்து போகலை. சரி நீங்கள் இங்கேயே இருங்கன்னு அவருக்கு போயிட்டார். இன்னொரு ஊருக்கு மாறி போயிட்டார். 400 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டார். அவ்வளோ பெரிய வசதி இல்லை, போதிய அளவுக்கு அவர் இருக்கிறாரு சந்தோஷமாக. என்ன குடும்பம் இது? நான் யோசித்து பார்த்தேன், இது ஆண்டவரை யோசித்து பார்த்தாங்களா? அவங்க வழியில் சரி, நீ ஆண்டவரை யோசிக்கலை, உங்கள் தகப்பனை நீ கனப்படுத்தினியா, உங்கள் தாய் தகப்பனை கனப்படுத்தினியா? அவங்க யோசிக்கலை பாருங்க. So what is fatherhood to them? What does it mean to be a father to people who abandon their parents by not giving them the gift of life, to see the gift of life? நிறைய குடும்பங்களில் குழந்தை is a gift is not there. I'm not saying no. சில நேரங்களில் குழந்தை என்ன சொல்லுவாங்கம்மா, what do you call that, the gift of children, குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் சில குடும்பங்களில் கிடையாது. ஏன் அந்த 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 மிஸ்திரி எதற்காக ஆண்டவர் அந்த மாதிரியான இதை உருவாக்கணும் எனக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய சிந்தனையில் நம்ம ஆண்டவரை நான் அவருடைய அறிவை நான் எடை போட விரும்பலை. ஏன்னா எனக்கு அந்த தகுதி கிடையாது. யோபுக்கு 14 பிள்ளைங்களாம் ஆண்டவர் கொன்னுட்டார். அவருடைய ஏன் கொண்டாருன்னு நம்ம கேள்வி கேட்க முடியுமா? யோபுட்ட என்ன சொல்கிறாரா, நீ யாருப்பா என்னை கேள்வி கேட்கறது, படைத்தவன் நான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் வாய் மூடிக்கிட்டாச்சு. அதனால் அந்த கேள்வியை நம்ம கேட்கக்கூடாது. ஆனால் ஏன் நம்ம முடிவு எடுக்கிறோம், எனக்கு பிள்ளையே வேண்டாம், என்னோட முடிட்டோம்? பணம் சம்பாதிச்சா போதுமா?
குடும்பம், குட்டி, பிள்ளைன்னு அதை அனுபவிக்கக்கூடாதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஏன் ஆண்டவரை பற்றி நம்ம பேசும் பொழுது, அவரை அழைக்கும் போது அப்பான்னு ஏன் சொல்லி கொடுத்தாரு? அப்போ கிறிஸ்தவங்களான நாம் இப்போ இடைக்காலத்தில் யாராச்சும் மேரேஜ் கவுன்சிலிங் வந்தாங்கன்னா, நான் அவங்கள்ட்ட கேட்குறது ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் கேயான்னு கேட்டுருவேன். முக்கியம். ஏன்னா சில நேரங்களில் 2 பார்ட்னரும் கேயாக இருப்பாங்க. ஆனால் ஊர் மெச்சிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்குவாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க வெவ்வேறு வாழ்க்கை நடத்துவாங்க. மேமாடி கீமாடின்னு இருக்கும். 2லேயும் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருப்பாங்க. பார்த்துருக்கேன். நடக்கலைன்னு சொல்லாதீங்க, நடக்குது அது. ஆனால் முக்கியமாக இப்போ கேட்க வேண்டிய கேள்வி, பாஸ்டர் நோட் பண்ணிங்க, மேரேஜ் கவுன்சிலர் கேள்வி அதுதான் கேட்கணும். ஏன்னா என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. என்கிட்ட சொல்லாமல் இந்த மாதிரி அவங்களுக்குள்ளார அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு, மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ். அவங்க அம்மா அப்பா வயசானவங்க, அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. ஐயா, இந்த கேன்ற சொல்லு தமிழில் என்னம்மா? ஒரு பால் இச்சை, ஓரின இச்சை, ஓரின ஒரு பால், ஒரே பால் இச்சை, இன்னும் ஒரு சொல்லு இருக்கு. எப்போ வந்துச்சு இந்த சொல்லு? ஒரு 10-15 வருஷமாக தானே பாவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னால் பெருசுங்களாம் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு புரியுதா? புரியல. பிகாஸ் there was no vocabulary for that. ஸோ அவங்கள்ட்ட இப்போ இது நடைமுறையில் இருக்குன்னு எப்படி எடுத்து சொல்லுவோம்? ஓரின இச்சையில் நம்ம வாழ்கிறோம். என்னோட மனைவி பேர், இப்போ நான் ஆம்பளை, என்னோட மனைவி பேர் கெல்வின் தாஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்களுக்கு புரியுமா? அல்லது ஒரு பொண்ணு சொல்லுது மை ஒய்ஃப்ஸ் நேம் இஸ் சேரா அப்படின்னு சொல்ல முடியுமா? டசன்ட் ஒர்க். ஆனால் அதனால் என்ன செய்கிறாங்க, இப்போ இளைய தலைமுறை டேக் நோட்டை, அவங்க அப்பா அம்மா கண்ணில் பூசுறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க மெச்சிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இட் இஸ் நாட் அ ரியல் மேரேஜ், இட்ஸ் எ ஃபேக் மேரேஜ். நான் ஆரம்பத்தில் சர்ச்சுக்கு வெளியில் தான் பார்த்தேன் இதெல்லாம் நடக்கிறது. பட் இப்போ சர்ச்சுக்குள்ளாரியே நடக்குது. அந்த மாதிரி என்னை ஏமாற்றி கட்டிக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு தான் அவங்க பதில் சொல்லணும். 2வது கேட்க வேண்டிய கேள்வி பாஸ்டர் நோட் பண்ணிங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் பிள்ளைகள் வேண்டான்னு ஏதாச்சும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்கணும். அப்போ ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம் பாஸ்டர், எங்கள் பிள்ளைகள் வேண்டாம், நாங்கள் இப்படியே வாழணும்னு நினைக்கிறோம். அப்போ நான் கேட்குற கேள்வி எதற்காக நீங்கள் அப்புறம் கல்யாணம் பண்ணணும்? மை கொஸ்டின். மாடர்ன் இப்போ அதாவது வெளி உலகத்தில் சொல்கிறாங்க, ஓ நட்பு வேணும், ஒரு 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 ஒத்துமை, என்னது ஒரு கம்பெனியன்ஷிப்காக கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஏன் கல்யாணம் பண்ணணும்? கம்பெனியன்ஷிப் அவுட் சைட் மேரேஜ் இஸ் மோர் ரிச்சர், எக்ஸைட்டிங். ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நட்புக்காக கல்யாணம் பண்ணுறீங்க? isn't friendship much better outside marriage? கல்யாணம் பண்ணவங்களே சொல்லுங்கள். பாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள். you are much more happy outside, meet your friends, isn't it? So why do you get married at all in the first place? Why do you work so hard and accumulate wealth for what? If you are not interested to be a father. முடியுமா முடியாதுன்றது 2வது கேள்வி. ஆனால் ஒரு தகப்பன்ற ஒரு ஸ்தானத்தில் உட்கார்ந்து அதில் வர ஆசீர்வாதங்களை நானும் பெறணும், அதில் உள்ள சந்தோஷங்களை நானும் அதை அனுபவிக்கணுன்ற அந்த ஆசையே இல்லைன்னா என்னத்துக்கு கல்யாணம் பண்ணணும்? I'll tell you something. Today is my children's birthday. 2 பேரும் ஒரே நாள் தான் பிறந்தாங்க. ஃபாதர்ஹுட் இல்லாமல் மதர்ஹுட் இல்லாமல் ஃபாதர்ஹுட் கிடையாது. மதர்ஹுட் ஒரு ஸ்பெஷலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ எல்லாரும் சமரசமாக பேசுகிறோம், ஏன்னா ஈக்குவல் ரைட்ஸ் பேசுகிறோம், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பேசுகிறோம், பெண்கள் சில நேரங்களில் பேசுகிறாங்க, தப்பே கிடையாது. ஆனால் 1960 வரைக்கும் பெண்ணானவள் மாசமாயிட்டாங்கன்னா அவங்க பொழைச்சி பிள்ளைய பெற்று தேய்த்தி வருவது 70% தான். 70% தான். 10 பேர் பிரசவத்துக்கு போனாங்கன்னா
7 பேர் தான் உயிரோடு திரும்புவாங்க. இட் வாஸ் எ வெரி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். 1960 வந்து அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து நேஷ்னலைஸ் மாதிரி எல்லா இடத்துலையும் கட்ட ஆரம்பித்தாங்க. இந்த என்ன சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல், கிளினிக் டேஸாக கூட இல்லை, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் கட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து எல்லாருக்கும் வந்து மருத்துவ சிகிச்சை போகணும் அப்படின்னும்பொழுது அவங்களோட ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து சைல்ட் பர்த். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் நர்சஸ் அவங்க ட்ரெயின் பண்ணுறவங்க வந்து எல்லாருமே மிட்வைஃப்ஸ் தான் ட்ரெயின் பண்ணாங்க. அது சர்ச்சு தான் கற்றுக் கொடுத்துச்சு அவங்களுக்கு. மலாக்கா சென்ட் டேவிட்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆரம்பிச்சது, அப்புறம் பினாங் போணுச்சு, அப்புறம் நாடு பூரா வந்து 1960க்கு பிறகு. ஓகேயா? அப்போ பெண்களானவர்கள் இன்றைக்கு யாராச்சும் பிரசவத்தில் தவறிட்டாங்கன்னா அது நேஷனல் நியூஸ். பிரசவத்தில் பெண்கள் தவறிட்டாங்கன்னா மினிஸ்ட்ரி வந்து ஒரேடியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அரசாங்கத்துக்கு அது வெக்கக்கேடு. ஏன் இந்த மாதிரி நிலவரம் வந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு 3 பேர் வந்து உட்காந்து ஒரு வாரம் உட்காந்து பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க என்ன நடந்துச்சு அப்படின்ட்டுன்னு. ஏன்னா ஆகக்கூடாத ஒரு காரியம் அது. இந்த காலத்தில் அந்த மாதிரி ஆகக்கூடாது. If something has gone wrong, there are many things can go wrong, but not death for the child or the mother. If it happens, it's a very serious matter that the government takes into consideration, because they have to report to the United Nations. They don't like to report these statistics. Okay? நான் கல்யாணம் பண்ண பிறகு எங்களுக்கு குடும்பத்தில் வந்து ஓரளவு சப்போர்ட் கிடையாது, both side, because of Christianity, both my wife's side and my father's side. அப்போ எனக்கு பிறந்து முதல் குழந்தை வந்து தவறிடுச்சு. இட் டிடன்ட் ஃபார்ம். அதை வந்து மிஸ்கேரேஜ்னு சொல்லுவாங்க. மிஸ்கேரேஜில் மிஸ் அபார்ஷன், ஹார்ட் பீட் மட்டும்தான் இருந்துச்சு, பாடி இல்லை. ஸோ அதை சிகிச்சை, அறுவை சிகிச்சை செஞ்சு தான் எடுத்தாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி அஃப்ரேட். ஸோ அவங்க மறுபடியும் பெருசமாகறதுக்கு இன்னும் 2 வருஷம் கழிச்சு டைம் ஆகிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க வந்து லாகின் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ ஹாஸ்பிட்டலில் போய் அவங்கள வந்து சேர்த்தாச்சு. மை ஒய்ஃப் வாஸ் அட்மிட்டட் ஆன் த 14th early morning, 14th of June early morning. 24 மணி நேரம் அவங்க வழியில் இருந்தாங்க. அப்போ ஒரு பெரிய, அவங்க வயது பெருசாக இருந்துச்சா, ஒரு பெரிய ஒரு பெல்ட் வேறு போட்டுட்டாங்க ஹார்ட் பீட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கு. பேபியோட ஹார்ட் பீட்டு வந்து டிஸ்ட்ரெஸ்க்கு போதா இல்லையான்றதுக்கு. டிஸ்ட்ரெஸ் போயிடுச்சு, புள்ள வரலன்னா வெட்டிடுவாங்க. அப்போ நான் வெளியில் வந்து ஒரு அந்த 24 hours உட்காந்து ஜெபம் பண்ணேன். மனைவி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உள்ளுக்கு. நான் வெளியில் வந்து நான் ஜெபம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உம்முடைய சித்தம் தேவனே, உம்முடைய சித்தம்னு. இன்றைக்கி அந்த குழந்தைய வந்து நல்லபடி கரெக்டாக 5:31 மணி டைம், 5:31 in the early morning hours of 15th of June she was born. Perfect baby, no problem. ஸோ வெளியில் வந்து அவங்க பிரசவ செக்ஷன்லேருந்து அந்த வார்டு கொண்டு போகிறாங்க. வழியில் நின்று பார்க்குறேன், என்னடா இது பப்பாயா மாதிரி இருக்குது இந்த புள்ள அப்படின்னு. செவேன்னு அந்த உடம்பெல்லாம் சூப்பாக இருந்துச்சு. கத்திக்கிட்டு இருக்கிறா, சத்தம் போடுறா. ஐ திங்க் ஷி இஸ் ப்ரீதிங். டாக்டர் சே வெரி குட் வெரி குட் அப்படின்னு கொண்டு போனாங்க. ஆண்டவர் அன்னைக்கு, தட் இஸ் பிகாஸ் ஐ எம் அ ஃபாதர், ஐ கேன் ஃபீல் தட். I wonder what my father would have felt when we were born. I always wonder what other fathers will feel the children is born. When I saw the baby, I carried her in my arms. Later when they wrapped her up, and it changed my entire perspective on life. She became the most important person in my life. எனக்குன்னு சில ஆம்பிஷன் இருந்தது, எனக்குன்னு சில சிந்தனைகள் இருந்தது, எனக்குன்னு நான் அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணுன்றலாம் எண்ணங்கள்லாம் இருந்தது.
ஆனால் அன்றைக்கு என்னுடைய குழந்தை பிறந்தபோது முதல் தர தூக்கி பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. என்னதான் ஆனாலும் சரி இந்த குழந்தைய நான் காப்பாற்றணும் அப்படின்றது என் மனசில் உருவானுச்சு. ஆனால் அதே நேரத்தில் நம்ம வேதத்தை எடுத்து பார்த்தோம்னா இஸ்ரவேல் மக்களை உருவாக்குனது யார்? ஆண்டவர் தானே, அவரோட பிள்ளைகள் தானே. அப்போ ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை என்னானாலும், அவன் எவ்வளோதான் கெட்டு போனாலும், எவ்வளோதான் குறும்பு பண்ணாலும், தன் பிள்ளை மேலே உள்ள அன்பின் நிமித்தம் ஒரு சொட்டு கூட குறையாதபடி அவர்களை காப்பாற்றுவார் என்ற எண்ணம் அவருக்கு வந்திருக்கும். And that is why Jesus taught us to call upon him as Father. நம்ம குழந்தைகள் சில நேரங்களில் குறும்பு பண்ணலாம், நம்ம தண்டிக்கலாம். அதுதான் நம்மளோட அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டி எங்கேருந்து வருதுன்னா இந்த அன்பின் நிமித்தம் தான் வருது. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த லவ். இட் இஸ் நாட் an emotion. It is just not an emotion. It is our spiritual framework. Our spirit is made that way because that spirit is God-given spirit. It is a spiritual formation. அங்கே ஏதாச்சும் தப்பு நடக்குதுன்னா we become spiritually broken. If something goes wrong with our relationship with our children, we become spiritually broken with God. That is what it means to call upon God, our Father. Now, as I mentioned earlier in the seminar, I said fatherhood comes with rights, உரிமைகள். அதில் எத்தனை உரிமைகள் பார்த்தோம்? 8 உரிமைகள். It comes with duties, கடமை. It comes with privileges, கொடுப்பினை. It also comes with benefits, நன்மை. இது நாளையும் கையாளுறது தான் அத்தாரிட்டி. It is a given for all fathers. So we must understand where our moral compass is. We must understand the relationship between God and us is built upon love. It is built upon the father-son relationship. We are all children of God. The way we look at our children and understand the depth of that love, it is just a small measure of that love God has for us. நம்ம என்னதான் தப்பு செய்யலாம், நம்ம எல்லாம் தான் பொல்லாதவனாலும், என்னதான் குறும்பு பண்ணாலும், ஆண்டவர்கிட்ட நம்ம மனம் திரும்பினேன்னு நம்ம திரும்பும் பொழுது அவர் வேண்டான்னு சொல்ல போகிறாரா? அவர் தண்டிப்பார், அவரோட உரிமை. நம்மளை கண்டிப்பார், நம்மளுடைய நன்மை. But he will never take away the privilege to turn to him. That's why என்னதான் wretched sinner, என்னதான் காப்பாற்ற முடியாத நிலைமையில் இருக்கிறோன்னு நம்ம நினைச்சா கூட ஆண்டவரானவர் நம்மளை காப்பாற்றுவார். தகுதியற்ற நாம், அவருடைய அன்புக்கு தகுதியற்ற நாம் அந்த வழியில் அப்படி நடந்துக்கிட்டோம் என்றால், இருந்தாலும் மனம் திரும்புகிற அவர் நேசிக்கிறார். Even though we are not deserving of his love, நம்ம கிரேஸ்னு சொல்லுவோம் அந்த வார்த்தை, இதுதான் அதோட பொருள். Undeserving as we are, if we repent and turn to God, he is ever willing to forgive us. We are ever willing to receive us into his love. Whether we are willing to forgive ourselves, that's a different question. But with him, we can always look to him and மூணாவது போடுமா? Okay. Before I finish, this last one is very simple. The greatest gift you can give to your children is to stay married. Take care of your marriage.
டேக் கேர் ஆஃப் யர் மதர்ஹுட். தமிழில் வந்து மதர்ஹுட்க்கு வந்து தாய்மைன்னு ஒரு சொல்லு இருக்கு. ஃபாதர்ஹுட்க்கு சொல்லு இருக்கா? டோன்ட் ஹேவ் தகப்பனுக்கு வந்து அங்கே தாய்மைக்கு தான் முதலிடம். தகப்பனுக்கு வந்து தகப்பன் மெய்ன்னு ஒரு ஏதாச்சும் சொல்லு இருக்கா? தந்தை மெய் இல்லையே. அப்பன் மெய், அப்பன் நகம் அப்படின்னு சொல்லு இருக்கா? இல்லையே. ஆனால் தாய்மைக்கு சொல்லு இருக்கு. அப்போ அந்த தாய்மையை காப்பாற்றுறது தான் தகப்பனோட மை. So one of the responsibility of a father is to remain as a father, to exercise that authority and to understand that moral compass. Stay married. That is the greatest gift you can give your children. So to stay married, you must be married happily. அந்த தாய்மையை நீங்கள் காப்பாற்றினா தான் நீங்கள் தந்தையாக இருக்க முடியும். அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க, ஷார்ட் கம்மிங்ஸ் அனுசரித்து நம்ம ஒரு தகப்பனாக இருக்கணும், ஒரு கணவனாக இருக்கணும். பிகாஸ் விதவுட் மதர்ஹுட் தேர் இஸ் நோ ஃபாதர்ஹுட். ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். மதர்ஸ் டே கொண்டாடுறோம், அதுக்கு காரணமும் சொன்னேன். ஆனால் ஃபாதர்ஸ் டே கொண்டாடுறோன்னா அது ஒரு விசேஷம் நம்ம சபையில் உண்டு. வெளி உலகத்தில் வந்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு எல்லாம் அனுப்புகிறாங்க. ஆனால் அதோட பொருள் புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம சபையில் அதை வச்சு கொஞ்சம் தியானம் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இறுதியான மூன்றாவது கருத்தானது யோசிச்சு பாருங்கள் வீட்டில் போய். மாரல் கம்பஸ், அத்தாரிட்டி அண்ட் ஸ்டேயிங் மேரிட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லெட் அஸ் ப்ரே. ஜெபம் செய்வோம். குறிப்பாக தகப்பன்மார்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலே தேவனே, தகப்பன் ஸ்தானத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஐயா. இந்த நேரத்திலே தேவனே, நாங்கள் எங்கிருந்து எங்கேயெல்லாம் நாங்கள் குறைபாடாக வைத்திருக்கிறோமோ அதை அகற்றும் தேவனே. எங்கெல்லாம் நாங்கள் வழி தவறி இருக்கிறோமோ அந்த இடத்துல எங்களை மறுபடியும் எங்களை உம்மண்டை அழைத்து இழுத்து கொண்டு வரும் தேவனே. எங்களுக்கு அதை செய்ய முயற்சி செய்ய சுவாமி, முயல எங்களுக்கு அந்த திராணியை கொடும் தேவனே. எங்கெல்லாம் எங்களுடைய இச்சைகள் வழி தவறி இருக்கோ, எங்கெல்லாம் எங்களுடைய வார்த்தைகள் வழி தவறி இருக்கோ, எங்கெல்லாம் எங்களுடைய செய்கை வழி தவறி இருக்கோ, எங்கெல்லாம் எங்களுடைய கடமை வழி தவறி இருக்கோ, அங்கேயெல்லாம் சுவாமி நீர் எங்களுக்கு பலம் கொடுத்து உற்சாகம் கொடுத்து மறுபடியும் உன் கண்கள் முன்பாக எங்களுக்கு முயற்சிக்க சுவாமி நீர் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் ஒரு முறை அல்ல சுவாமி, மறுபடியும் 3 முறை 6 முறை 9 முறையாக எங்களுடைய மனதிலே சுவாமி அந்த ஏக்கத்தை கொடுத்து எங்களை வழி தவறாமல் உம்மண்டை நீதிமான்களாக வாழ நீர் எங்களை இழுத்து செல்லும் தேவனே. உம் கரங்களை பிடித்து கொண்டு நடக்க தகப்பனே, நீரே வல்லவர், நீரே நல்லவர் சுவாமி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆமேன். ஆமேன்.